என் இனிய தமிழ் அன்பர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷியின் நல்ல ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையில் அந்த சூனிய சம்பாஷணை என்ற தலைப்பில் மற்றொரு பாடலை பார்ப்போம். இன்றைக்கு பார்க்க போகக்கூடிய பாடல் இந்த 3 நிலைகள், அதாவது உறக்கம், விழிப்பு, கனவு பற்றியது. இந்த 3 நிலைகளை தவிர 4வது நிலை ஒன்று உண்டு. அதற்கு பெயர் துரியம் என்று சொல்வார்கள். இந்த 4 நிலையும் எடுத்து சொல்வதற்கு இவர் என்ன செய்கிறார்னா, அந்த பாட்டில், அதாவது திருமூலர் என்ன செய்கிறார்னா, நிலங்கள் எடுத்துக்கிறாரு. அப்புறம் அதில் நம்ம ஏறு பூட்டி உழவு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பொருளையும் எடுத்துக்கிறாரு. அதை வைத்து ஒரு தத்துவத்தை சொல்கிறார். அதாவது துரிய நிலையை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்காக அந்த அடிப்படையில் இந்த பாடல் பாடப்பட்டது. ஒரே பாட்டில் 3 நிலைகளையும் சொல்லி 4வது நிலையும் சொல்கிறாரு. சூனிய சம்பாஷணைங்கிறது ஒரு மறைமுகமாக, அதாவது மாற்று மறைபொருள் கூற்று அப்படிங்கிற முறையில் அதை என்ன செய்கிறாருன்னா, உழவு செய்கிறத வச்சு சொல்கிறார். இதில் தத்துவ ஆராய்ச்சி கொண்டு வர்றாரு. அதனால் ஒரு சிவானந்த வெள்ளம் பெருகும் அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து இந்த பாட்டை முடிக்கிறார். சுளுத்தி, சொப்பனம், ஜாக்கிரதம். சுளுத்தினா உறக்க நிலை, என்ன கனவு கிடையாது. சொப்பனம்னா கனவு இல்லைங்களா. சுளுத்தி என்றால் கனவு இல்லாத உறக்க நிலை. ஜாக்கிரதம்னா விழிப்பு நிலை, விழித்திருக்கிறது. ஆக நாம் 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நிலையில் இருப்போம். எப்போவுமே அதிகமாக இருக்கிறது ஜாக்கிரத்தில். ஏன்னா 8 மணி நேரம் கனவுலையும் உறக்கத்துலேயும் போயிடும். கனவோட உறக்கம், கனவு இல்லாத உறக்கம். மீதி இருக்கிற அந்த 16 மணி நேரம் பெரும்பாலும் விழிப்பு நிலையில் இருப்போம். இந்த விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? சில நேரம், மணி நேரம் அல்லது கொஞ்ச நேரமாவது தினமும் தத்துவ ஆராய்ச்சி செய்தால், தியானம் பண்ணுனா, இந்த துரிய நிலையை அடைந்து சிவனை காணலாம் என்ற ஒரு அடிப்படை உண்மையை இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ பாடலை பார்ப்போம்.
பல்லசெய் ஒன்று உண்டு. அதாவது செய்னா நிலம், பல்லசெய்னா பள்ளமான நிலம். பல்லசெய் ஒன்று உண்டு. இந்த இப்போ நிலம் இருக்குது, சமமாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து விளைச்சல் பண்ணலாம். பள்ளமாக மேடும் பள்ளமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அது வீணாக போயிடும். இந்த இடத்துல பள்ளங்கிறது டீப் அப்படின்னு எடுத்துக்கலாம். உறக்கங்கிறது கனவு இல்லாத ஒரு உறக்கத்தை தான் டீப் ஸ்லீப் அப்படிம்பாங்க. அதுக்காக தான் அதை இணைக்கிறார். பல்லசெய் ஒன்று உண்டு, அதாவது கனவில்லாத உறக்க நிலை ஒன்று இருக்குது. அப்புறம் பால் செய் இரண்டுல. பால் செய்னா பாலா போனது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இருக்கிறது. பால் செய் பாலா போன நிலம் ரெண்டு இருக்குது. அது ஒன்று வந்து அந்த மாதிரி இடத்துலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இரண்டுங்கிறதுல ஒன்று வந்து விழிப்பு நிலை, இன்னொன்று கனவு நிலை. என்ன, பல்லசெய் ஒன்று உண்டு, பால் செய் இரண்டுள்ள. இந்த மூன்றையும் தாண்டினா கல்லசெய் அங்கே கலந்து கிடந்தது. கல்லசெய்னா கல்லசெய்யாகிய சிவபெருமானும் கலந்து நிற்கின்ற ஒரு நிலம் இருக்குது. செய்யுங்கிறது நிலம்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த நிலைக்கு தான் பேர் துரிய நிலை. முன்னாடி சொன்னது மூன்று நிலை இல்லையா, விழிப்பு, கனவு, உறக்கம். இது இல்லாமல் நான்காவது நிலைன்னு ஒன்றுன்னா துரிய நிலை. அந்த துரியத்தை அடைந்தாதான், அதில் வந்து தியானம் பண்ணாதான் நம்ம சிவனை உணர முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி, உணர்றதுக்கு முன்னாடி நம்மளை அறியாமலேயே நாம் அந்த நிலத்தில் கல்லசெய், அந்த நிலத்தில் சிவன் கலந்து இருக்கார், ஆனால் நம்ம உணரல. ஆச்சுங்களா? அதுதான் சொல்ல, கல்லசெய் அங்கே கலந்து கிடந்தது, ஆனால் இன்னும் உணரல. அந்த துரிய நிலையை அதில் வந்து தியானம் பண்ணினா, சகசரத்தில் தியானம் பண்ணுறங்கிறது, அது சகசரத்துக்கு வேறு துரியன்னு ஒன்று பேர் உண்டு. சகசர தலத்துக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு, பிரமபுலை, என்ன சொல்கிறது, சகசர தலம், அப்புறம் துரியம், இந்த மாதிரிலாம் பேர் பல பேர் உண்டு. மேருமலை, இப்போது அதை அந்த கலந்திருக்க சிவனை நம்ம கண்டுபிடிக்கணும். உள்ள செய் அங்கே உழவு செய்வார்க்கு, இது மூன்றாவது அடி. உள்ள செய் அங்கே உழவு செய்வார்க்கு என்ன, நம்மளுடைய மனமாகிய வயலின், அதாவது செய்ங்கிறது நிலம், வயல் இப்படி சொல்லலாம். உள்ள செய் மனமாகிய வயலில் அங்கே உழவு செய்வார்க்கு என்ன சொல்கிறதுன்னா, தத்துவ ஆராய்ச்சி பண்ணுறது. தத்துவ ஆராய்ச்சி பண்ணுறதையும் சொல்லலாம், தியானம் செய்கிறதையும் சொல்லலாம். அதாவது ஞான யோகத்து பிரகாரம் தத்துவ ஆராய்ச்சி பண்ணுறது, தியான யோகத்தின் பிரகாரம் தியானம் பண்ணுறது. பகவத்கீதையில் வந்து மொத்தமாக மூன்று பகுதியை பிரிச்சிருக்காங்க. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அங்கே வந்து தியான யோகத்தை அவ்வளோக்காக அவர் வலியுறுத்தலை, கொஞ்சம் சொல்கிறாரு. இந்த ஐ திங்க் 5வது சாப்டரில் சொல்கிறாரு நினைக்கிறேன்.
கொஞ்சம் தியானத்தை பற்றி. அங்கே ராஜயோகம் அதிகமாக சொல்லப்படலை, ஆனால் ஞான யோகத்தையும் ரொம்ப விரிவாக சொல்கிறார். ஞான யோகம் வந்து இந்த மாதிரி தத்துவ ஆராய்ச்சி பண்ணால் ஞான யோகம் வளரும். ஏன்னா அதுக்கு பிறகு பக்தி யோகம் வரும். பக்தி யோகங்கிறது ஞானம் இல்லாத பக்தி வந்து மூட நம்பிக்கையாக போயிடும். ஆனால் ஞானத்தோடு வரக்கூடிய பக்தி வந்து பரபக்தின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப உண்மையான பக்தி. அதனால்தான் கர்மம் ஞானம் யோகம், இப்படி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இப்படி இந்த அடிப்படையில் வச்சாங்க. இங்கே உள்ள செய் அங்கே உழவு செய்வார்க்குன்னா 2 வகையில் பொருள்படுத்தலாம். ஒன்று வந்து நம்ம மனமாகிய வயலின் உள்ளே வயலின் பொருட்டு நம்ம உழவு செய்கிறோம்ல, அந்த உழவு செய்கிறதுக்கு என்னென்னா தத்துவ ஆராய்ச்சி என்னும் உழவினை செய்தால் வெள்ளம் செய்னா அருள் வெள்ளம். வெள்ளம்னா என்ன, தண்ணி அடிச்சிட்டு போதில்ல, வெள்ளப்பெருகு, அதான் வெள்ள செய்யாகி விளைந்தது தானன்றே. அதான் 4வது வரி, வெள்ள செய்யாகி விளைந்தது தானன்றே. அந்த மாதிரி தத்துவ ஆராய்ச்சி செய்ய 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 என்ன பண்ணோம், அந்த மாதிரி உழவு செய்வார்க்கு வெள்ள செய் என்று சொல்லப்படுகிற இந்த இன்ப விளைநிலம் விளைந்து கைகூடும். வெள்ளசை என்ற அருள் வெள்ளம், பேரின்ப பெருவெள்ளம் பெருக்கெடுத்து இந்த துரிய நிலையை நமக்கு உணர்த்தும். இந்த மாதிரி இந்த பாட்டில் வந்து நிலத்தை வச்சு சொல்லி அதில் வந்து 3 நிலைகளையும் சொல்லி, கனவு, விழிப்பு நிலை, உறக்க நிலை, இதே 3ஐயும் கலந்து சொல்லி அதற்கு மேலே ஒரு நிலம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அந்த நிலம் வந்து துரிய நிலம் அப்படிங்கிறத சொல்லி இப்படி எல்லா ஒரு பல விஷயத்தை ஒரே பாடல் அடக்கி நமக்கு கொடுத்துருக்கார். இதுதான் அவருடைய பெருமை. அதனால தான் ஒவ்வொரு பாடலையும் விளக்கணுன்னா சுலபமாக சொல்லிட முடியாது. அவ்வளோ தூரம் இந்த திருமந்திரோட சிறப்பே அதான் வச்சுங்களேன். பாடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ள அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரொம்பவும் கடினம். அதற்கு வந்து இந்த புத்தக உதவியோ மற்றவங்க பேச்சினுடைய உதவி இல்லாமல் கண்டுபிடிக்கவும் முடியாது. நம்ம அதை கண்டுக்கிட்டோம்னா நமக்குள்ளே சிவன் இருக்கிற அந்த கலந்து இருக்கிற அந்த நிலையை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும். அப்படிங்கிறத இந்த பாடலில் வலியுறுத்தப்படுகிறது. சரி, இன்னொரு தடவை இந்த பாடலை சொல்கிறேன். பல்லசை ஒன்றுண்டு பால்சை 2 கல்லசை அங்கே கலந்து கிடந்தது, உள்ளசை அங்கே உழவு செய்வார்க்கு வெள்ள செய்யாகி விளைந்தது தானன்றே அப்படின்னு இப்படி பாடலை முடிக்கிறார். ஸோ இப்போது இந்த துரியம் சொன்னல, துரியம் அப்படின்னா அதை என்ன பண்ணார், இன்னும் கொஞ்சம் விரிக்கிறார். இன்னொரு தந்திரத்தை 8வது தந்திரத்தில் முத்துரியம் என்று சொல்கிறார். நான் இன்றைக்கி இந்த பாடல் அதுக்குள்ளே பாடல் இன்றைக்கி சொல்லலை, அடுத்த பேச்சில் நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு முன்னுரையை நான் கொடுக்குறேன். முத்துரியம்னா என்ன, அதையும் அந்த என்ன சொல் இந்த உபநிடதங்களில் சொல்லக்கூடிய இந்த வாக்கியம் மகா வாக்கியம்னு சொல்லுவாங்க, தத்துவமசி அப்படிம்பாங்க. அந்த முத்துரியத்தை சொல்லி அந்த முத்துரியத்திலேருந்து அந்த தத்துவமசியை இணைக்கணும். தத்துவமசிங்கிற தலைப்பில் அப்புறம் தனியாக பாடல்கள் பாடியிருக்கார். அதையும் ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ முத்துரியன்னா என்னன்னா, இப்போ ஆரம்பத்தில் தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ண பொழுது ஆரம்ப நிலையில் இருக்கும்போது
அதற்கு பேர் வந்து சீவத்துரியம், ஜீவத்துரியம், சீவத்துரியம் அல்லது ஜீவத்துரியம். அதிலிருந்து மேற்கொண்டு இன்னும் தியானம் பண்ண பண்ண அடுத்த நிலை வந்து என்னன்னா பரத்துரியம், பரம்பொருளை கண்டு கொள்ளக்கூடியது. என்ன அந்த மாதிரி நிலையை அடையும் பொழுது அதுக்கு பேர் பரத்துரியம். இன்னும் கொஞ்சம் மேலே போகிறோன்னு வச்சுங்களேன், அதற்கு பேர் சிவத்துரியம். அதாவது சிவனோட ஒன்று கலக்கிறது, சிவனை கண்டு கொள்ளுறது. சிவம் சிவம் என்ற ஒரு நிலையை அடைகிறது. சிவம் வேறு, சிவன் வேறு. சிவன் என்பது நம்ம வணங்கக்கூடிய கடவுள். சிவம் என்பது ஒரு பழுத்த நிலை. வாழை முழுவதும் பழுத்தது வாழைக்கனியே அப்படின்னு ஒரு பாட்டில் பார்த்தோம்ல, ஒரு இதுக்கு முன்னாடி. என்னது? வழுதலை வித்திட பாகன் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டோடினோர் தோட்டக்குடிகன் முழுவதும் பழுத்தது வாழைக்கனியே. அந்த 4வது அடிக்கு உள்ளது வாழைக்கனியே அப்படி சொல்கிறது. சிவம் என்ற ஒரு நிலையை கனியாக பெற்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த சிவங்கிற நிலையை அடையணும்னா அந்த நிலை தான் பேர் அந்த சிவத்துரியம். அந்த நிலைக்கு போயிட்டோன்னா சிவங்கிற ஒரு நிலையை நம்ம வந்து உணர முடியும். அதுதான் அந்த 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 நிலையில் இந்த 3 என்ன சொல்கிறது, 3 விதமான அதாவது என்ன சொல்கிறது, இந்த தத்துவமசி அப்படின்னு சொல்லமுடியல. அதுலேயும் வந்து தத்துவம் அசி அப்படி 3 பாதமாக பிரிக்கலாம். தத்துவ பாதம், துவம் பாதம், அசி பாதம். பதம், ஐ திங்க் பதம் நினைக்கிறேன், பாதம் இல்லை பதம். அதாவது தத் பதம், துவம் பதம், அசி பதம். தத்துவம் அசி உபநிடத்தில் வரக்கூடிய மகா வாக்கியம் தான். தத்துவம் அசின்னா அங்கே என்ன சொன்னா, நீ அதுவாய் இருக்கிறாய் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லலாம். அதுங்கிறது அங்கே சிவனையோ பிரம்மாவையோ விஷ்ணுவையோ எதையும் குறிக்கிறதில்ல. உபநிடத்தில் வரக்கூடிய அதுங்கிறது அந்த பரமாத்மா, நீ பேரொழியாக இருக்கிறாய், எது வேணாலும் போட்டுக்கலாம். அந்த அதுங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, லைக் காஸ்மிக் கான்சியஸ் மாதிரி. அதுக்கு ஈடு இணையாது கிடையாது, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அதை தான் இவர் என்ன தத்துவமசிங்கிற ஒரு தலைப்பில் இவர் பாடுற பாட்டில் இது வந்து திருமந்திரம் வந்து முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம் இல்லைங்களா, சிவனை அடிப்படையாக கொண்டது. அதனால் இங்கே அவர் விளக்கம் கொடுக்குறது என்னென்னா, தத்துவமசிக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, நீ சிவமாய் ஆகிறாய் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அப்படி சொல்கிறார் அவர். உபநிடத்தில் வந்து நீ அதுவாய் இருக்கிறாய், இங்கே இவர் சொல்கிறது வந்து நீ சிவமாய் ஆகிறாய் என்று சொல்கிறார். அது ஒரு தனி தலைப்பு. அதை ஒரு தடவை அதில் ஒரு சில பாடல்களை நம்ம பார்க்கலாம். ஆக எப்படி அவர் இணைக்கிறார் பாருங்கள். நம்ம இந்த திருமந்திரம் படித்தீங்கன்னா பகவத்கீதை படித்த மாதிரி ஆகிடும். அப்புறம் வேதத்தில் சொல்லப்படுகிற சில பகுதி, அதாவது பர்டிகுலராக ஞானகாண்டம் சொல்லக்கூடிய உபநிடத பகுதிகளெலாம் கலந்து அதனுடைய சாராம்சம்லாம் இதில் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு பல உண்மைகளை தொகுத்த ஒரு நூல் தான் திருமந்திரம். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த பேச்சை வந்து இதோட
முடித்துக்கொள்ளான் இருக்கேன். இந்த கேட்டதற்கு நன்றி. மீண்டும் பார்ப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.